வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி அறிந்து கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியில் இன்றைக்கு டால்டா என்று அழைக்கப்படும் வனஸ்பதி எப்படி தயாரிக்கப்படுகிறது, எந்த எண்ணெயிலிருந்து வனஸ்பதி தயாரிக்கப்படுகிறது, இது நன்மையா தீமையா, இது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சார் என்ன சார் டால்டா? டால்டா என்பது இந்த வனஸ்பதியை அறிமுகப்படுத்தி விற்பனைக்கு வழங்கிய ஒரு நிறுவனத்தின் பெயர் தான் டால்டா. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த டப்பாவிலே போட்டிருக்கோம் டால்டா. டால்டா என்பது அந்த பொருளோட பெயர் அல்ல, அந்த பொருளோட பெயர் வனஸ்பதி. டால்டா என்கின்ற நிறுவனம் அந்த பிராண்ட் பேரில் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் அதுதான் ஒரு கம்பெனி தான் இருந்துச்சு. டால்டா என்ற நிறுவனம் கொடுத்தனால அதுக்கு பேர் டால்டா ஆயிட்டு. நிறைய நம்ம கூட அந்த மாதிரி வச்சிருக்கோம் பேரை கூட நிறைய. இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு. யூக்கலிப்டஸ் ஆயில நம்ம பல இடங்கள்ல ஆர்எஸ் பதி தைலம் அப்படிங்கிறாங்க. அது ஆர்எஸ் பதி தைலம் கிடையாது. ஆர்எஸ் பதி அப்படிங்கிற ஒரு மதுரையில் ஒரு கம்பெனி நடத்தி அதிலிருந்து யூக்கலிப்டஸ் தைலத்தை அவரோட பேர், அவரோட பேர் தான் ஆர்எஸ் பதி, கம்பெனியோட பிராண்டோட பேர் ஆர்எஸ் பதி. அவரு வழங்கியதன் காரணமா அந்த யூக்கலிப்டஸ் தைலத்தை அடைத்து வழங்கியதன் காரணமா அந்த யூக்கலிப்டஸ் தைலத்தின் பேர் ஆர்எஸ் பதி தைலம் ஆயிடுச்சு. அந்த வாசனையை அடிக்கக்கூடிய அந்த யூக்கலிப்டஸ் மரத்தையும் ஆர்எஸ் பதி மரம் அப்படிங்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆர்எஸ் பதி என்பது தைலம் தயாரித்தவரோட, தைலம் தயாரித்து விற்பனைக்கு வழங்கியவரோட பெயர். அந்த கம்பெனி அந்த தைலத்தை குப்பியில் அடைத்து வழங்கியவரோட அந்த கம்பெனி பேர் தான் ஆர்எஸ் பதி. இந்த ஆர்எஸ் பதிங்கிறது வந்து மருந்தோட பெயர் இல்லை, அந்த மருந்து பேர் யூக்கலிப்டஸ் தைலம், யூக்கலிப்டஸ் மரம், யூக்கலிப்டஸ் இலை, இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை நாம் மாற்றுவது என்பது கடினம்தான். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்டது யூக்கலிப்டஸ் அந்த ஆர்எஸ் பதி என்பது. அதுபோல டால்டா அதுவும் பழகி போய்விட்டது. இனிமே போய் யாரும் வனஸ்பதி அப்படின்னு கேட்டால் கூட கடையில் யாருக்குமே தெரியாது. வனஸ்பதி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, தெரியா வனஸ்பதியா எந்த பதி எனக்கு தெரியாதுன்னு. ஆகவே டால்டான்னு கேட்டால் தான் அதோட பேரே தெரியுது. அந்த அளவிற்கு டால்டா ஒரு பிரபலமடைந்த ஒரு நிறுவனம், அது தயாரித்து வழங்கியது தான் வனஸ்பதி. சரி, வனஸ்பதி எப்படி தயார் பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுங்க. இது தாவர எண்ணெய், ரைட், அதில் மாற்றம் இல்லை. நெய்க்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எண்ணெய். ஆனால் நெய்யுக்கு சமமான ஒரு வாசனையோ நெய்யுக்கு சமமான ஒரு சுவையோ ஈடாகாது. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெய்யுக்கு பதிலாக தாவர கொழுப்பையே நெய்யாக மாற்றி ஒரு இடத்துல பலகாரம் பண்ணினாங்க. பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்தது. நெய் அதாவது தாவர கொழுப்பு, விலங்கோட கொழுப்பு, விலங்கு அதாவது நம்ம மாமிசமெல்லாம் தயாரிக்கும் பொழுது அதில் மிதக்கக்கூடிய எண்ணெய், கொழுப்பு எண்ணெய் இருக்குல்ல, அந்த மாதிரி கொழுப்பை உருக்கி நெய்யா பலகாரம் செஞ்சாங்க. பிரசாதமாக கூட கொடுத்தாங்கன்னு பெரிய பிரச்சனையாகி ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அது விலங்கு கொழுப்பு. இப்போ பால் மூலமாக பால் அதை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி எடுப்பது நெய். இதுதான் உடம்புக்கு நல்லது. இதுவும் அதிகம் செய்யக்கூடாது. கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு எல்லா கொழுப்பும் என்ன செய்யும், உடம்புக்கு கெடுதல் தான். அளவாக சேர்த்துக்கணும். ஆனால் தாவர எண்ணெயிலேயே, அதாவது டால்டாவை விட நெய் பெஸ்ட், நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டால்டா ஏன் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். இந்த டால்டா நிறைய நிறுவனம் இப்போ தயாரிக்கிறாங்க. அது நம்ம சொன்னால் அது பேரெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க. நான் 2 நிறுவனத்துக்கு நான் போயிருக்கேன். ஒரு நிறுவனத்தில் பணியும் செய்திருக்கிறேன், ஒரு நிறுவனத்தில் காசாளராக பணியும் செய்திருக்கிறேன். இதை நான் சொல்கிறேன். ஆனால் எந்த நிறுவனம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதுக்காக நான் அந்த நிறுவனம் தவறான வழியில் தயாரிக்குதுன்னு நான் சொல்லலை. ஒரு சில நிறுவனங்கள் எப்படி தயார் பண்ணுறாங்க, ஒரு சில நிறுவனங்கள் எப்படி தாவர இந்த
டால்டாவை, அதாவது இந்த வனஸ்பதியை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எந்த எண்ணெய்க்குள்ளேயும், எந்த ஒரு தாவர எண்ணெய்னா என்ன? கடலை எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் பின்னக்கொட்டையில் இருக்கு எண்ணெய் எடுப்பாங்க, முத்துக்கொட்டையிலேருந்து என்ன ஆமணக்கு எண்ணெய், அப்புறம் இழுப்ப மரத்துலேருந்து இழுப்ப கொட்டையிலேருந்து எடுப்பாங்க இழுப்ப எண்ணெய், நிலக்கடலை கடலை எண்ணெய், எள்ளுலேருந்து எடுத்தால் நல்லெண்ணெய், தேங்காயிலேருந்து எடுத்தால் தேங்காய் எண்ணெய், அப்புறம் வேப்பெண்ணெய், இன்னும் நிறைய இருக்குது. அதே போல் தான் இப்போது வெளிநாடுகளிலிருந்து நிறைய இறக்குமதி செய்யப்படுகிறது. நம்ம யாரும் அவ்வளவா பயிரிடப்படுறதில்லை. அதான் பனை எண்ணெய், அதாவது பாமாயிலும் தாவர எண்ணெய் தான். இந்த மாதிரி தாவர எண்ணெயிலிருந்து தயார் பண்ணுறது தான் வனஸ்பதி. சரி, இருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும் நம்பர் 1 எண்ணெய் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் உங்களுக்கு தெரியும். இதில் தயார் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நம்பர் 1 எண்ணெய். இதுக்கு மேலெல்லாம் என்ன இருக்கு? ஆலிவ் ஆயில் இருக்கு, இன்னும் நிறைய எண்ணெய்கள் இருக்கு. ஆனால் அந்த எண்ணெயில் தயார் பண்ணுவாங்களா? அதோட விலை என்ன? நல்லெண்ணெயோட விலை என்ன? டால்டாவோட விலை என்ன? யோசித்து பார்க்கணும். அப்போ எந்த எண்ணெயிலேருந்து வனஸ்பதி தயார் பண்ணுவாங்க? சரி, எப்படி தயார் பண்றாங்க அதை முதல்ல பார்ப்போம். எந்த ஒரு தாவர எண்ணெய் ஊடாகவும் ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தினால் அந்த தாவர எண்ணெய் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற ஒரு எண்ணெயா வந்துடும். நெய் போல. நெய் கூட மனம் இருக்கும், ஆனால் வனஸ்பதியில் மனம் இருக்காது. பார்த்தீங்களா? ஏதோ பழவழன்னு இருக்கும், கைக்கு ஒட்டாமல் இருக்கும், அவ்வளவுதான். அதில் எந்த வாசனையுமே இருக்காது. மணமற்ற, நிறமற்ற. என்ன சார் மஞ்சளாக இருக்குது நிறமற்றங்கிறீங்கன்னா, அது உருக்கினா அப்படியே தண்ணி போல தான் இருக்கும். தண்ணி போல தான் இருக்கும். அது வந்து உறைஞ்சால்தான் அது கலருக்கு மாறுது. நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற, எந்த சுவையுமே இருக்காது. அது உணவு பண்டங்களுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கு, அவ்வளோதான். அல்வாவில் போட்டால் அல்வா வந்து வழுக்குன்னு உள்ளே போகும், தொண்டை அடைக்காம. இதற்காக பயன்படுத்தப்படுறது தான் வனஸ்பதி. புரியுதுங்களா? ஆகவே நான் வந்து எல்லாரும் வனஸ்பதியில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பல நிறுவனங்கள் நெய்யிலேயே தயார் பண்ணுறாங்க, விலை அதிகம். அதெல்லாம் பல நிறுவனங்கள் வந்து வெறும் டால்டாவிலே தயார் பண்ணுறாங்க, நெய் கொஞ்சம் டால்டா கொஞ்சம் தயார் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மலிவு விலையில் கிடைக்கும். ஆக இந்த வனஸ்பதி எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். எந்த ஒரு தாவர எண்ணெய்க்குள்ளும் ஹைட்ரஜன் வாயுவை நல்லா ப்ரெஷராக உள்ள செலுத்துனீங்கன்னா, உள்ள அந்த இதுக்குள்ள பைப்பு போட்டு உள்ளர செலுத்தணும் தண்ணிக்குள்ளே. எப்படி நம்ம வந்து ஏர் டீப்பை ஒரு மீன் தொட்டிக்குள்ளர நம்ம எப்படி செலுத்துகிறோம்? ஏற ஆக்சிஜனை குழாய் வழியாக உள்ளே செலுத்தணும், குமிழாக மேலே வரும். அதே போல தான். அதே போல் ஹைட்ரஜன் வாயுவை அந்த எண்ணெய்க்குள்ளர குழாய் வழியாக செலுத்தும் பொழுது ஹைட்ரஜன் ஏற்றம், அதுக்குள்ளே ஹைட்ரஜனை ஏற்றணும். கம்ப்ரெஷர் தான், இப்படி ஓப்பனில் வச்சு செய்ய மாட்டாங்க, கம்ப்ரெஷருக்குள்ளே வச்சு தான் அதுக்குள்ளே செலுத்துவாங்க. கம்ப்ரெஷர் அதுக்குள்ளே ஒரு குக்கர் மாதிரி தான், அதில் வச்சு செலுத்தும் போது என்ன ஆகுன்னா ஹைட்ரஜன் ஏற்ற வினை நடைபெறுகிறது அதில். அப்போ என்ன ஆகுன்னா தாவர எண்ணெய் இப்படி வனஸ்பதியாக மாறிடும். மாறின பிறகு இது எந்த எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட வனஸ்பதினு கண்டே பிடிக்க முடியாது. வேப்ப எண்ணெய்க்குள்ள ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தினாலும் ஒரே மாதிரியான டால்டா தான் வரும், அதாவது வனஸ்பதி தான் வரும். நீங்க நல்லெண்ணெய்க்குள்ள செலுத்தினாலும் அதே சுவை, அதே மாதிரி உள்ள டால்டா, அதே வனஸ்பதி தான் வரும். ஒரு இழுப்பு எண்ணெய்க்குள்ள செலுத்தினாலும் சரி, அல்ல தவிட்டு எண்ணெய்க்குள்ள செலுத்தினாலும் சரி. தவிடு எண்ணெய்னா ரைஸ் பிரான் ஆயில், அது கூட அதில் செலுத்தினாலும் அப்படிதான் வரும். டால்டா மன்னிக்கவும், பாமாயில் அதுக்குள்ள செலுத்தினாலும் அது நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற எண்ணெயா தான் வரும், வனஸ்பதியா தான் வரும். அது எந்த எண்ணெயில், அது வந்து வேப்பெண்ணெய் எப்படி இருக்கும்? கசக்கும். ஆனால் வேப்பெண்ணெயில் தயார் பண்ண முடியாது. வேப்பெண்ணெய் கிடைக்கல, வேப்பங்கொட்டை கிடைக்கல, வேப்பெண்ணெய் கிடைக்கல. நான் சொல்ற உதாரணத்துக்கு, அல்லது நீங்க விளக்கரிக்கிறீங்க பாருங்க, பல்வேறு கலவை எண்ணெய், விளக்கரிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க, எல்லாம் கலந்து போய் வேஸ்ட் எண்ணெய், பழமையான எண்ணெய், கெட்டுப்போன எண்ணெயா கூட சில இருக்கலாம். அந்த எண்ணெய்க்குள்ளார நீங்க ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தினாலும் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற இந்த வனஸ்பதி கிடைக்கும். அப்படியே பேக் பண்ண வேண்டியதான்.
அப்போ எதுலேருந்து பெரும்பாலும் தயாரிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் பாமாயிலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. அதுதான் நிறைய கிடைக்குது. ருச்சிங்கிற கம்பெனி கூட இப்போ ருச்சிங்கிற பாமாயில் கம்பெனி கூட டால்டா தயார் பண்ணுறாங்க. ருச்சி, நான் அந்த கம்பெனிக்கு போயிருக்கேன். காக்கிநாடாவிலிருந்து அப்படியே போர்ட்டில் அப்படியே குழாய் மூலமாக இறக்கு, பல பெரிய குழாய், பயங்கரமான ஒரு குழாய் மூலமாக அது நேரடியாக துறைமுகத்திலிருந்து ஓடோடி கம்பெனிக்குள்ளே வரும். ருச்சி அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது, இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியும் இப்போது தயார் பண்ணுறாங்க வனஸ்பதியை. அப்போது எதுலேருந்து தயார் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஆனால் சொல்ல முடியாது எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க, நம்ம வந்து உத்தரவாதம் கிடையாது. ஆனால் எந்தவித தாவர எண்ணெய்க்குள்ளும் ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தும் போது ஹைட்ரஜன் ஏற்ற வினை நடைபெற்று நிறமற்ற மணமற்ற சுவையற்ற எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய் தான் வனஸ்பதி. அதுதான் ஆரம்பத்தில் ஒரு கம்பெனி அறிமுகப்படுத்தினதுனால அந்த கம்பெனி பேரையே இந்த வனஸ்பதி பேராக மாறி இருக்கு, அவ்வளோதானே தவிர உண்மையாக அதுக்கு பேர் வனஸ்பதி. புரிஞ்சுதா? அப்போ வேப்பெண்ணெய் செலுத்தினாலும் கசப்பு எல்லாம் போயிடும். எது ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தினா காரல் கசப்பு எல்லாம் போயிடும். சுத்தமான வனஸ்பதி வந்து கிடைச்சிடும். அதுக்கு தகுந்தாற் போல் அளவாக அதில் செலுத்துவாங்க, அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரைட். இது நம்ம எல்லா இடங்கள்லையும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் திருமண வைபவங்களில் இது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் நல்ல தரமான உணவு வழங்கணும் அப்படின்னு அறவே நாங்கள்லாம் திருமணம் செய்த போது என்னுடைய மகள் திருமணத்துக்கெல்லாம் வனஸ்பதியை வாங்கவே இல்லை. வனஸ்பதி வாங்கவே இல்லை, நெய்யாக தான் வாங்கி கொடுத்தோம். மினரல் வாட்டர் கேன் தான் எல்லா சமையலுக்கும், அரிசி வேக வைத்தது கூட. அந்த அளவிற்கு சுத்தமான சமையலர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. வனஸ்பதியை வேண்டான்னு சொல்லி எழுதியே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு தரமான உயர்வான குக்கெல்லாம் இருக்காங்க. அதனால இந்த வனஸ்பதி என்பது உடல் நலத்திற்கு கேடு, கண்டிப்பா கேடுதான். முதல்ல செரிமான கோளாறு ஏற்படும். செரிமான கோளாறு, கண் கோளாறு, இரத்த அழுத்தம், இரத்த நாளங்கள்ல அடைப்பு எல்லாம் ஏற்படும். நாம சுவைக்காக ஒரு நாள் எங்காவது சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு எங்காவது வாங்கி ஸ்வீட் சாப்பிடலாம். வீட்டிலேயே நாம எல்லாம் தயார் செய்து சாப்பிடுவது தான் நல்லது. உண்மையிலேயே மருத்துவர்கள் எல்லாம் ஏன் வெளியில சாப்பிட மாட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? பெரும்பாலும் மருத்துவர்கள் சாப்பிட மாட்டாங்க, எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கெங்க கிருமி இருக்கு, எவ்வளவு கிருமி இருக்குன்னு. அவ்வளவும் கிருமி தான். நான் எந்த இடத்துலையும் தண்ணி குடிக்க மாட்டேங்க, எங்கேயுமே தண்ணி குடிக்க மாட்டேன். எந்த ஒரு தண்ணீர் கலந்த எந்த ஒரு ஐஸ் மோரோ சர்பத்தோ எதுவும் சாப்பிட மாட்டேன் எங்கேயுமே. உண்மையிலேயே அதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை பழக்கிக்கொள்வோம். உண்மையிலேயே என்னோட சளியை பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா? சளி பிடிச்சிருந்தா நான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, என்னுடைய அறிக்கையில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆகவே நாம் சுகாதாரமாக வாழ முதல்ல கர்ப்பிணிகள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. நிச்சயமா குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தாதீங்க, கண்டிப்பாக பழக்கப்படுத்தாதீங்க. குழந்தைகள் வனஸ்பதி போட்டு தயார் பண்ணுறதை வழங்காதீங்க. செரிமான கோளாறு மட்டுமல்ல, பல்வேறு உடல் உபாதைகளுக்கும், பார்வை மங்குதல்ல இருந்து எல்லா உடல் உபாதைக்கும், கேன்சர், புற்றுநோய் கூட ஏற்படுது வனஸ்பதினால. முதல்ல செரிமான கோளாறு ஏற்பட்டாலே ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்பட்டிடும். ஆகவே எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வனஸ்பதி. அதுக்காக வனஸ்பதி பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ல அந்த கம்பெனிக்காரவங்க நம்மளே தான் சொல்லுவாங்க, பயன்படுத்தலாம், அளவாக பயன்படுத்தணும். அதுவே நெய்யுக்கு சமமாக பயன்படுத்தக்கூடாது. பாக்கெட்டாக வெட்டி கொட்டுறாங்க, நான் பார்த்துருக்கேன். பிரியாணி நிறைய இதில் இதுதான் பொரிக்கிறாங்க, வறுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆகவே தயவு செய்து வனஸ்பதியை தவிர்த்தனால மீண்டும் ஒரு முறை வனஸ்பதி எந்த எண்ணெயிலேருந்து தயாரித்தாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அதனால வனஸ்பதி கெட்டுப்போன எண்ணெயிலுக்கு அதில் வந்து ஹைட்ரஜன் ஏற்றம் பண்ணாலும் வனஸ்பதியாக மாறிடும். ஆகவே தாவர எண்ணெயில் ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தினால் அது வனஸ்பதியாக மாறிடும். வனஸ்பதி நிறமற்ற மணமற்ற சுவையற்ற ஒரு எண்ணெய் தான் வனஸ்பதி. புரிஞ்சுக்கிங்க, இணைஞ்சேருங்க. நாளைக்கு ஒரு ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் நாம் பார்ப்போம்.